வணக்கம். தமிழ்நாட்டில் உள்ள மிகப்பெரிய சிவாலயங்களில் ஒன்றான திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவில் மற்றும் அதனை சுற்றி அமைந்துள்ள சுமார் 1500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான அற்புதமான 5 சிவாலயங்களை தாங்க இந்த காணொளியில் நாம் தரிசனம் காணப்போகின்றோம். சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருத்தல பயணத்தில் முதலாவதாக திருவாரூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்தில் இருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தியாகராஜ சுவாமி திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். தேவார பாடல் பெற்ற தலங்களில் அதிகமான பாடல்கள் பெற்ற தலமாக திருவாரூர் தலைமை விளங்குகிறது. ஆசியாவின் மிகப்பெரிய தேர்களில் ஒன்றாக இத்தலத்தின் தேர் விளங்குவது சிறப்பு. இத்தலத்தில் நடைபெறும் தேர் திருவிழாவிற்கு பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கூடுவதும் அந்த பக்தர்களின் கூட்டத்தில் பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து வருவதும் காண கண்கொள்ளா காட்சியாகும். ஒன்பது ராஜகோபுரங்கள், 80 விமானங்கள், 100க்கும் மேற்பட்ட சன்னதிகள், 365 சிவலிங்கங்கள், 3 பெரிய பிரகாரங்கள், மிகப்பெரிய மண்டபங்கள், மதில் சுவர்கள் என்று பிரம்மாண்டமாக காட்சியளிக்கின்றது திருக்கோவில். அம்மனின் 51 சக்தி பீடங்களில் கமலசக்தி பீடமாக போற்றப்படுகிறது இத்தலம். தமிழ்நாட்டில் உள்ள முக்தி தரும் தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் தலம் தேவாரம் பாடிய அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரர் ஆகிய மூவராலும் பாடல் பெற்ற தலம் மரகதலிங்கம் காணப்படும் தலம். நமினந்தியடிகள் தண்ணீரையே நெய்யாக்கி இறைவன் அருளால் திருக்கோவில் முழுவதும் விளக்கேற்றி இறைவன் சக்தியை உலகுக்கு உணர்த்திய தலம். தன் மகன் தேரோட்டி வரும்பொழுது தேரின் சக்கரத்தில் பசுவின் கன்று ஒன்று அடிபட்டு இறந்து போக அந்த பசுவிற்கு நீதி கிடைக்கும் பொருட்டு தன் மகனுக்கு அதே தண்டனையை அளித்து நீதியை காத்த மனுநீதி சோழன் ஆண்ட திருத்தலம். சோழ மன்னர்கள் திருப்பணி செய்த தலம், திருமண வரம் நல்கும் தலம், உடல் பிணிகளையும் மனப்பிணிகளையும் போக்கும் தலம், கல்வியிலும் தொழிலிலும் மேன்மையை நல்கும் தலம், நம் ஆணவத்தை அளிக்கும் தலம், ஞானம் அருளும் தலம், பாவங்களை போக்கும் தலம், முக்தி அருளும் தலம், பல முனிவர்களும் ரிஷிகளும் ஞானிகளும் வழிபட்ட தலம் என்று இத்தலத்தின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். திருவாரூர் கோவிலுக்குள் சென்றுவிட்டால் கூப்பிய கரங்களை விரிப்பதற்கு வழியிருக்காது என்று சொல்லும் அளவிற்கு பல சன்னதிகள் அமையப்பெற்று பிரம்மாண்டமாக விளங்கும் இத்தலத்தை வாய்ப்புகளும் நேரமும் அமையும் போது அவசியம் ஒருமுறையாவது நீங்கள் குடும்பத்துடன் சென்று தரிசித்து வாருங்கள். திருவாரூர் தியாகராஜ பெருமான் ஆலய தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள காசிக்கு சமமாக போற்றப்படும் திருவாஞ்சியம் வாஞ்சிநாதர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம். இத்தலத்தில் யமதர்ம ராஜாவுக்கும் சித்திரகுப்தருக்கும் தனி சன்னதி அமைந்துள்ளது. இத்தலத்தில் யமதர்ம ராஜாவையும் சித்திரகுப்தரையும் வழிபட்ட பிறகே ஈசனை வழிபட வேண்டும் என்ற ஒரு நியதியும் உள்ளது. அதாவது ஒரு சமயம் யமதர்மராஜா ஈசனிடம் எல்லா உயிர்களும் தம்மை பார்த்து பயமும் வருத்தமும் கொள்வதாகவும் அதனால் உயிர்களுக்கு நற்கதி மற்றும் அபயமளிக்கும் வரத்தையும் தமக்கு தந்தருள வேண்டும் என்று வேண்ட ஈசன் யமதர்மராஜாவிடம் ஸ்ரீ வாஞ்சியம் என்ற இத்தலத்தில் சென்று பக்தர்களுக்கு அருள் புரிவாய் என்றும், மேலும் இத்தலத்தில் உன்னை வழிபட்டு என்னை வந்து சரணடையும் பக்தர்களுக்கு யமபயம் நீங்கி நற்கதிகள் உண்டாகும் என்றும், அவர்களின் பாவங்கள் களையப்பட்டு வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும் என்றும் வரத்தை அருள்கின்றார். அதன்படி இத்தலத்தில் யமதர்ம ராஜாவை வழிபட்டே ஈசனை வழிபடும் நியதியும் காணப்படுகிறது. இத்தலத்தை வழிபட ஒருவருக்கு மரணபயம் நீங்கி வாழ்வில் நிம்மதியும்
அமைதியும் கிடைக்கும் என்று இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது. அப்பர், சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் காணப்படும் குப்த கங்கை தீர்த்தம் கங்கைக்கு சமமான தீர்த்தமாக போற்றப்படுகிறது. மேலும் இத்திருக்குளத்தில் மாசி மாத மக நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் தீர்த்தவாரி திருவிழாவில் யமதர்ம ராஜா வாகனத்தில் திரு வாஞ்சிநாதர் திருவிழா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார். மேலும் இத்தலத்தில் யமதர்ம ராஜாவுக்கும் சித்திரகுப்தருக்கும் பரிகார பூஜைகள் செய்யும் வழக்கமும் காணப்படுகிறது. ராஜேந்திர சோழன் உட்பட பல சோழ மன்னர்கள் திருப்பணி செய்த தலமிது. திருவாஞ்சியம் திருத்தலம் தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ஈசன் மாப்பிள்ளை திருக்கோலத்தில் கல்யாண சுந்தரேஸ்வரராக அருள்பாலிக்கும் அற்புதமான திருத்தலத்தை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்றைய காலத்தில் பஞ்சம் வந்து மக்கள் வாடிய பொழுது சம்பந்தரும் அப்பர்வர்மான் என்று அழைக்கப்பட்ட திருநாவுக்கரசரும் மக்களின் பசிப்பிணி தீர்க்க இத்தலத்தில் ஈசனை வேண்ட ஈசன் சம்பந்தருக்கும் அப்பர்வர்மானுக்கும் தினமும் பொற்காசு வழங்கியதாகவும் அவர்கள் அதனை கொண்டு மக்களின் பசிப்பிணியை தீர்த்ததாகவும் தலபுராணம் கூறுகிறது. இத்தலத்தில் திருமால் சிவபெருமானை 1000 தாமரை மலர்கள் கொண்டு அர்ச்சனை செய்து பூஜை செய்யும் பொழுது ஈசனின் திருவிளையாடல் படி அதில் ஒரு மலர் மறைந்து போக திருமால் தன் கண்ணையே ஒரு தாமரை மலராக இறைவனுக்கு சமர்ப்பித்து வழிபட சிவபெருமான் திருமாலின் சிறப்பை அறிந்து அவருக்கு சக்கராயுதம் கொடுத்ததாக தலபுராணம் கூறுகிறது. இங்குள்ள சிவபெருமான் உற்சவர் திருமேனியின் கையில் சக்கராயுதம் இருப்பதை நாம் காணலாம். நீங்கள் இத்தலத்திற்கு தரிசனம் செய்ய சென்றால் அர்ச்சகரிடம் கேட்டு இந்த உற்சவர் திருமேனியை தரிசனம் செய்யுங்கள். திருவேலிமலை திருக்கோவிலை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள ராகுகேது பரிகார ஸ்தலமாக புகழ்பெற்று விளங்கும் திரு பாம்புரம் சேஷபுரீஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். திருஞான சம்பந்தரால் தேவார பாடல் பெற்ற இத்தலத்தில் நாகங்களின் தலைவனாக போற்றப்படும் ஆதிசேஷன் சிவபெருமானை வணங்கி நற்பயன் பெற்றதாக சொல்லப்படுகிறது. ஆதிசேஷனின் உற்சவர் திருமேனியும் காணப்படுகிறது. இத்தலத்தில் அருள்பாலிக்கும் சிவலிங்க திருமேனியின் மீது பாம்புகள் ஊர்ந்து செல்வதாகவும் இருமுறை பாம்பானது தன் சட்டையை இத்தலத்தில் உள்ள சிவலிங்க திருமேனியின் மீது உரித்ததாகவும் சொல்லப்படுகிறது. மேலும் அவ்வாறு பாம்பு உரித்த சட்டையை பத்திரப்படுத்தி இத்திருக்கோவிலில் நம் பார்வைக்கும் வைத்துள்ளனர். சர்ப்பதோஷம், ராகுதோஷம், களத்திர தோஷம், புத்திர தோஷம் முதலிய தோஷங்கள் நீங்க பல்வேறு பக்தர்கள் இங்கு வந்து பரிகார பூஜை செய்து பலனடைகின்றனர். தென்னாடுடைய சிவனே போற்றி. திருப்பாம்பரம் திருத்தலத்தை தரிசனம் கண்ட நாம் அடுத்ததாக இத்தலத்திலிருந்து சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள லலிதா சகஸ்ரநாமத்தின் நாயகியான லலிதாம்பிகை அம்மன் அருள்பாலிக்கும் திருமைச்சூர் சவுந்தரநாயகி உடனுரை மேகநாத சுவாமி திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம். கோபுர தரிசனம் கண்டு இத்திருக்கோவிலுக்குள் சென்றால் அன்பே வடிவமாக அருள்பாலிக்கும் லலிதாம்பிகை அம்மன் சன்னதி காணப்படுகிறது. இத்தலத்தின் தலைவரான வரலாற்றின்படி லலிதாம்பிகை அம்மனிடம் உபதேசம் பெற்ற ஹயக்கிரீவர் அகத்திய முனிவருக்கு லலிதா சகஸ்ரநாமத்தின் பெருமையை விவரிக்க அகஸ்தியர் தன் பத்தினியான லோபமுத்திரையுடன் இத்தலத்திற்கு வந்து
லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டதாக அறியப்படுகிறது. அதனால் பல பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து லலிதாம்பிகை அம்மனை வழிபட்டு இத்தலத்தில் உள்ள சுற்றுப்பிரகாரத்தில் அமர்ந்து லலிதா சகஸ்ரநாமத்தை பாடி அம்மனின் அருள் பெறுகின்றனர். இத்தலத்தில் சூரிய பகவான் ஈசனை வழிபட்டு பேறு பெற்றதாக சொல்லப்படுகிறது. மேலும் சித்திரை மாதம் 21ஆம் நாளில் தொடங்கி 27ஆம் நாள் வரை சூரியனின் ஒளிக்கதிர்கள் இத்தலத்தில் அருள்பாலிக்கும் சிவலிங்க திருமேனியின் மீது விழுகின்றது. இது சூரிய பகவான் ஈசனுக்கு செய்யும் பூஜையாக போற்றப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இதுவரை திருவாரூரை சுற்றி அமைந்துள்ள 5 அற்புதமான தேவார பாடல் பெற்ற சிவாலயங்களை தரிசனம் கண்டோம். நீங்கள் இத்திருத்தல பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது உங்களுக்கு நேரம் இருந்தால் திருவாரூர் தியாகராஜ சுவாமி திருக்கோவிலிலிருந்து சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள தற்பொழுது விளமர் என்றழைக்கப்படும் தேவார பாடல் பெற்ற திரு விளமர் பதஞ்சலி மனகர் திருக்கோவிலையும் தரிசனம் காணுங்கள். திருஞான சம்பந்தரால் பாடல் பெற்ற இத்தலத்தில் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்கிரபாத முனிவருக்கும் இறைவன் தன் திருநடன காட்சியை காட்டியருளியதாக ஐதீகம். மேலும் திருவாரூர் தியாகராஜ பெருமானை சென்று தரிசனம் செய்பவர்கள் இத்தலத்திற்கும் சென்று பதஞ்சலி மனோகராக அருள்பாலிக்கும் ஈசனையும் தரிசிப்பது சிறப்பாக சொல்லப்படுகிறது. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருவாரூர் ரயில் நிலையம் மற்றும் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் 40 கிலோமீட்டர் தொலைவிற்குள் இந்த 5 ஆலயங்களும் அமைந்துள்ளது. நீங்கள் திருவாரூரை அடைந்து அங்கிருந்து ஒரு வாடகை காரை அமர்த்தி கொண்டோ அல்லது உங்கள் சொந்த வாகனத்திலோ காலை 7 மணிக்குள் உங்கள் யாத்திரையை தொடங்கினால் மதியம் 12 மணிக்குள் இந்த 5 ஆலயங்களையும் நீங்கள் தரிசனம் காண முடியும். இதுவரை நாம் தரிசித்த இந்த 6 சிவாலயங்களின் சிறப்பை பற்றி நீங்கள் விரிவாக அறிய விரும்பினால் இந்த ஒவ்வொரு திருத்தலத்தை பற்றிய தனித்தனி காணொளியின் லிங்க் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. பார்த்து பயனடைவீர். இக்காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் திருத்தல யாத்திரை பயணத்தை திட்டமிடுவதற்கு இக்காணொளி உதவியாக இருக்கும் என்று நீங்கள் நம்பினால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் இக்காணொளியை பகிருமாறு அன்புடன் வேண்டுகின்றோம். உங்கள் ஆதரவுக்கு நன்றி. வணக்கம். ஓம் நம சிவாய.